ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் ஒரு வீக்கெண்ட் வீடியோ இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீக்கெண்ட் வீடியோ ஒரு பஸ் ட்ரிப். எங்கன்னா திருச்சி டு சென்னை ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்லீப்பர் பஸ், நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ். எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். திருச்சி டு சென்னை ரங்கநாதன் நான் ஏசி ஸ்லீப்பரில் நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். போர்டிங் பாயிண்ட் வந்து நம்பர் 1 டோல்கேட் போட்டிருந்தேன். 3:15 கரெக்டாக நான் 2:45 2:50 வந்து நம்பர் 1 டோல்கேட் வந்து நான் ரீச் ஆகிட்டேன். ஜிபிஎஸ் வந்து எனக்கு வந்து பக்காவாக ஒர்க் ஆகவே இல்லை. அதாவது என்னன்னா, வண்டி வந்து திருவானைக்காவல் வழியாக வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டிட்டு இருந்தது. அந்த திருவானைக்காவல்லேருந்து மாம்பழ சாலை டுவர்ட்ஸ் வந்து நம்பர் 1 டோல்கேட் அந்த பிரிட்ஜ் வழியாக வந்துட்டு இருந்ததுன்னு காட்டுச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து அவங்க வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் வந்து எனக்கு வந்து சிக்னலில் வந்து வண்டி நின்றுச்சு. இந்த வண்டி தானா இல்லை வேற வண்டி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருந்தது. அப்புறம் கால் பண்ணோன்னே இல்லை இப்போ சிக்னல் நிற்கிற வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நான் வந்து கரெக்டாக ஏறிட்டேன். ஸோ வந்து ஜிபிஎஸ் பக்காவாக ஒர்க் ஆகலை. ஏறினோடனே கரெக்டாக வாட்டர் பாட்டில் எதுவுமே கொடுக்கல. வண்டி வந்து புவர் மெயின்டெனன்ஸு, ஏதோ ஸ்பேர் வண்டியான்னு தெரில. அதுவும் இல்லாமல் ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. அவங்க கொடுத்த பெட்ஷீட்டு, அந்த தலகாணி எல்லாமே வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. ஒரு ஸ்மெல்லு இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து நான் ஜன்னலை திறந்து வச்சேன். அப்படி இருந்தும் ஸ்மெல்லு போகவே இல்லை. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, கரெக்டாக வந்து உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் ஒரு இடத்துல சாப்பிட போட்டாங்க. பட் அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டே எல்லாம் வந்து வந்தோம். எங்கள் கூட ஒரு பையனும் அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடிக்கடி வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட போய், சார் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை போய் வண்டி நிறுத்துங்க, எங்களுக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிரைவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். ஏங்க இப்போ தாங்க எடுத்தேன், இப்படியே நின்று போனேன்னா நான் வந்து சென்னை வந்து 1 மணிக்கு தான், நைட்டு 1 மணிக்கு தான் போகணும், போய் நான் ரிட்டன் வேற எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதாவது டிரைவரையும் நம்ம ஒரு குத்தம் சொல்ல முடியாது, பேசஞ்சரையும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா பாவம் அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லும்போது வண்டி நிறுத்தி தான் ஆகணும். இப்போ ஃபியூச்சர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயே வந்து நிறைய பஸ்ஸில் வந்து இன்பில்டாகவே வந்து உள்ளே வந்து டாய்லெட் வர மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நமக்கு வந்து எல்லா வண்டியிலும் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து 2 பேரையும் குறை சொல்ல முடியாது. நான் ஏன் அவங்க அடிக்கடி இப்படி யூரின் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, அவங்க யூரின் போயிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அப்பாவும் பிள்ளையும் ஒரு ஃபுல் வந்து ஒரு பாட்டிலில் தண்ணியை குடிச்சிடுறாங்க. திருப்பி ஒரு ½ அன் ஹவரில் அவங்களுக்கு வந்து திருப்பி யூரின் வருது. ஸோ இப்படியே போக 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 உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஒரு 4 5 6 இடத்துல நிறுத்தி வந்தனால கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் டிலே. கரெக்டாக 3:15 எடுத்து 11:15 தான் நாங்கள் கிளாம்பாக்கம் வந்தோம். ஆனால் ரொம்ப புவர் எக்ஸ்பீரியன்ஸு. வண்டி வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்தது, டர்ட்டியாக இருந்தது. ஸ்பீடும் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதே மாதிரி டிரைவரும் ரொம்ப ஹார்ஷ் பிஹேவியர்னு சொல்ல முடியாது, பட் அவங்களையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அவன் நம்ம கேட்கும்போது 2-3 பேர் ஒரே ஆள் ஒரு 4-5 தடவை போய் வந்து வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லும் போது அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எதாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் வேற ஒரு வீக்கெண்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.